நல்லா காரமா சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல இருக்க கொழுப்பு எல்லாமே வந்து கரைஞ்சு போயிடும். வெயிட்லாம் வந்து என்னன்னா குறைஞ்சிடும் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாருன்னா டெய்லி பேசிஸ்ல காரமா சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா காரமா சாப்பிட்டீங்கன்னா ஃபேட்லாம் வந்து கரையவும் செய்யாது, வெயிட்டும் வந்து என்னன்னா குறையலாம் செய்யாது. இந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது டோட்டலா வந்து என்னன்னா ஒரு தப்பான விஷயம். உண்மை என்னன்னா நீங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல கெப்சேசின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து என்னன்னா இருக்கும். அது நம்மளோட உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு சப்போர்ட் ஃபுல்லா வந்திருக்கு. அப்படி மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகும்போது நார்மலா கேலரிஸ் வந்து எவ்வளவு பேர்ன் ஆகுதோ அதை விட கொஞ்சம் அதிகமா வந்து பேர்ன் ஆகும். அவ்வளவுதானே தவிர்த்து மத்தபடி காரமா சாப்பிட்டாலே வெயிட்லாம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றதுலாம் எதுவுமே வந்து கிடையாது. இதுக்கப்புறம் காரமா சாப்பிட்டு வெயிட்டை குறைக்க போறீங்களா இல்ல காலையில வந்து டாய்லெட் போக போறீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.